இதனிடையே பாண்டிய நாட்டு எல்லையில் சோழன் படை இருப்பதை அறிகிறான் பாண்டியன். கோப்பெருஞ்சோழன் கொடுத்ததாக கூறி ஒற்றன் ஒருவன் கொண்டு வந்த செய்தியை படித்து வெகுண்டெழுகிறான். போருக்கு தயாராகும்படி படைத்தலைவனுக்கு கட்டளையிட்டுவிட்டு பிசிராந்தையாரை காண பிசிருக்கு செல்கிறான். அங்கு பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் மீது கொண்ட அன்பையும் நட்பையும் வெளிப்படுத்தும் பாடலை கேட்டு பாண்டிய மன்னன் மனம் மாறுகிறான். பாவேந்தரின் மதிப்பை பெற்ற கோப்பெருஞ்சோழன் எத்துணை நற்பண்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பாண்டிய மன்னன் சோழ மன்னன் நிச்சயமாக வஞ்ச போருக்கு வரமாட்டான் என்று உறுதியாக நம்புகிறார். இளங்கோச்சோழன் கூட்டி வந்த படையை பாண்டிய நாட்டு படை துரத்துகிறது. சோழன் மக்கள் படை பின்வாங்கி ஓடுகிறது. கோப்பெருஞ்சோழனின் சிறப்புக்கும் துரத்தி வந்த பாண்டியன் படைக்கும் இடையில் இளங்கோச்சோழனின் படை சிக்கிக் கொள்கிறது. இளங்கோச்சோழனும் சிறைப்படுத்தும்படியும் அவர்களின் படையை வளைத்து நொறுக்கும்படியும் கட்டளையிடுகிறான். கோப்பெருஞ்சோழன் தன் அனுப்பிய படையும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது என்பதை ஒற்றன் மூலம் அறிந்து பெருங்கோபத்துடன் அவர்களை அழிக்க வாள் எடுக்கிறான். அவன் கோபத்தை அறிவுரையால் தணிக்கிறார் புலவர் புல்லாற்றூர் ஏற்றியானார். கோப்பெருஞ்சோழன் இனி தன் உயிர் வாழ்வதில் பயனில்லை என வடக்கிலிருந்து உயிர் நீக்க முடிவெடுக்கிறார். தன் நிலையை அறிந்த தன் உயிர் நண்பன் பிசிராந்தையார் வருவார் என்பதால் தன் அருகில் ஓரிடம் வைக்கும்படி கூறுகிறாள். சோழ அரசியும் சான்றோர் ஒருவரும் எவ்வளவோ எடுத்து கூறியும் கேளாமல் தன் உறுதிப்படை கோப்பெருஞ்சோழன் நிலை நிறுத்துகிறார். பிசிராந்தையார் தன் அருமை நண்பர் கோப்பெருஞ்சோழனின் நிலைமையை கேள்வியுற்றுகிறார். சோழ நாட்டை நோக்கி அழுது கொண்டே செல்கிறார். இவ்விஷயத்தை அறிந்த பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி உடனே தன் பரிவாரங்களோடு பிசிராந்தையாரை காண சோழ நாட்டுக்கு விரைகிறார். நண்பனை காண்கிறார். உடனே அவனை ஆறத் தழுவி அவரும் வடக்கிருக்கிறார். இவர்களின் நட்பின் மேன்மையை போற்றும் விதமாக புலவர் பொத்தியாரும் வடக்கிருக்க துணைகிறார். இந்த நிலையை அங்கே வந்த பாண்டிய மன்னனும் அவனது பரிவாரங்களும் பார்த்து வியக்கின்றனர். தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க அங்கே வந்த சோழ இளவரசர்கள் அவர்கள் மூவரும் இறந்து போய்விட்டதை கண்டு அழுது அரற்றுகிறார்கள். இவற்றை எல்லாம் சோழ மன்னர்கள், அமைச்சர்கள், பாண்டிய மன்னன், அவனது பரிவாரங்கள் பார்த்து ஆழ்ந்த நட்பை போற்றுகின்றார்கள். இத்துடன் பிசிராந்தையார் கதை முடிவடைகிறது. மீண்டும் சந்திப்போம்.